பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், துலா ராசி அன்பர்களோட ராசியாதிபன் சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு செவ்வாய் சமமான ஆற்றல் பொருந்தியவர் அப்படின்றது உண்மை. துலா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க வீடு வாங்கணும், பூமி வாங்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. அதே மாதிரி நீண்ட தூர பயணம். வெளிநாடு நாங்கள் மலேசியா டூர் போகிறோங்க, அப்படியே 10 மலை முருகனை பார்த்துட்டு வந்தோம். என்ன சம்பவம் அப்படின்னா, பொதுவாக பாருங்க, இவங்களோட லைஃப் பார்ட்னர் இருக்காங்க பார்த்தீங்களா, லைஃப் பார்ட்னர்னோட சப்போர்ட்னால ஒரு சுப செலவு அப்படின்னு சொல்லலாம். தீபா அருளாளன் மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியாக சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்க பயிற்சி வகுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அது ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் எனக்கும் சொன்னாங்க, மேடமோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம் மேம். இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தையும் சரி ஜோதிடத்தையும் சரி மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க. அதற்கு முதற்க என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூம்மா. இன்னைக்கான டாபிக் மேம், செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி இப்போ ஒரு 48 நாள் ஒரு லாங் பீரியட்ல தான் வருது. ஸோ இந்த 48 நாள் நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் சாதகமான விஷயம் என்ன, பாதகமான விஷயம் என்ன, இவங்க லைஃப்ல இந்த 48 டேஸ்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்ன சம்பவமா இருக்கும், அந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு சாதகமா அல்லது பாதகமா. முதல்ல செவ்வாய் பயிற்சின்னு என்ன ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பாக மேடம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், இந்த செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா வீர தீர பராக்கிரம குணாதிசயங்கள் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்னே வச்சுக்கோங்களேன். 100 பேர் இருந்தாலும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்க, செவ்வாய் உச்சம் அடைஞ்சவங்க, அவங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியரில் வேறு மாதிரி இருக்கும். நான் சிங்கம் மாதிரி உட்காருவேன் அப்படின்றது தான் செவ்வாயினோட கேரக்டர். அதே மாதிரி அடங்க மறு அப்படின்றது செவ்வாயினோட கேரக்டர். நான் பாட்டு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். என்னை லைட்டாக சீன்னு அப்படின்னா கூட பெரிய நான் பார்த்தீங்கன்னா 5 தலை பாம்பு மாதிரி படம் எடுப்பேன் அப்படின்றதும் செவ்வாயினோட கேரக்டர். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் செவ்வாய் அப்படின்னாலே கோவம் வரும், டென்ஷன் ஆவாங்க, இரிட்டேட் ஆவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாயினோட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது மேடம். நான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நானே வேணாம் அப்படின்னு யோசிச்சாலும் அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன். நல்லதோ கெட்டதோ நான் செஞ்சு முடிச்சுடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் கேரக்டர்ஸ் செவ்வாய் பகவானுக்கு இருக்க தான் செய்யுதுங்க மேடம். அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 48 நாட்கள் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் அவருக்கு சமமான ஆற்றல் பொருந்திய கிரகம். ஆக மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணி கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி சாதகமாக பாதகமாக அப்படின்னு கேட்டிங்க. அந்த மாதிரி சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரு. பாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ராசிகளும் இருக்க தான் செய்யுது. அப்படி பாதகமான பலன் அப்படின்னா அதை என்ன பண்ணால் செவ்வாய் பகவான் பிரீத்தி ஆவார், அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இந்த பதிவில் சொல்லலாம் மேடம். சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. செவ்வாய் பயிற்சினா என்ன, எப்ப செவ்வாய் பகவான் பயிற்சி ஆறாரு அப்படின்னு ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியா செவ்வாய் பயிற்சியோட அந்த பலாபலன்கள் என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அந்த 48 டேஸ் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, அதுல அவங்களுக்கு வரக்கூடிய சாதகம் என்ன, பாதகம் என்ன. பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், துலா ராசி அன்பர்களோட ராசியாதிபன் சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு செவ்வாய் சமமான ஆற்றல் பொருந்தியவர் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேலே செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 7க்கு அதிபன். தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான், களத்திர ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா மேடம், இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா நமக்கு அப்படின்ற ஒரு அதிர்ஷ்டம், நம்மளுடைய அப்பானுடைய ஆரோக்கியம், அப்பாக்கும் நமக்குமான ஒரு உறவு, நம்ம செய்யக்கூடிய தானம் தர்மம், நம்மளோட ஹையர் எஜுகேஷன் அதை குறிக்கக்கூடிய பாவம். அதே மாதிரி நீண்ட தூர பயணம்,
வெளிநாட்டு பயணம் அப்படின்றது. அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த நம்மளோட தேடல் அது ஈடேறுதா இல்லையா இப்படின்ற சில விஷயத்தை குறிக்கக்கூடிய பாவம் மேடம். அப்போ இந்த பாவத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அப்பாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்ங்க. ரொம்ப நாளாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கும். பெருசாக ரிலீஃபே இல்லை அப்படின்னா, இந்த காலகட்டம் அப்பானோட நல்ல ஒரு வைத்தியம் அப்படின்றது சாலிடாக கிடைக்கும். சாலிடாக ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்னால அப்பானுடைய ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். வேறு ஆஸ்பெக்ட்லேயும் கிடைக்கும். எப்படின்னா, இது வரைக்கும் வந்து பாருங்கள், அப்பாவுக்கு ஆன் அண்ட் ஆஃப் மருத்துவ செலவு இருந்துட்டு தான் இருக்குது. பட் இப்போ அவரோட காம்ப்ளிகேஷன்லேருந்து வெளியே வரத்துக்காக ஒரு பெரிய மருத்துவ செலவு, ஒரு சர்ஜரி மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. 2 ஆஸ்பெக்ட்லையும் நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம், இது 2 ஆஸ்பெக்ட்லேயும் சர்ஜரி பண்ணி அப்பா நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். அப்பனோட ஆயுசு அதிகமாக போது அப்பா நல்லா இருக்க போகிறார். இதுவும் நல்லது தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் வீடு வாங்கணும், பூமி வாங்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. வெளிநாடு போகணும் அப்படின்றது யோசிக்கிறீங்க. அதுவும் பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்பணும், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா, அது நடக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ப்ளஸ். இந்த ஆஸ்பெக்டில் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்றது வரும் மேடம். அதே மாதிரி வந்து பாருங்கள், ஹையர் எஜுகேஷன். இப்போ நானே வந்து வயசு கம்மிங்க துலா, நான் வந்து ஹையர் எஜுகேஷன் ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இந்த காலகட்டம் எக்ஸாக்டான காலகட்டம் அப்படின்லாம். நாங்கள் வெளிநாடு டூருக்கு போனோங்க அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் வெளிநாடு நிறைய துளாராசி என்பர்களுக்கு டூர் போகிறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது உண்டு. நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு முருகனை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, நாங்கள் முருக பக்தர்கள்ங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக உங்களோட ஏதோ ஒரு ஊர் பயணம் அப்படின்றது போயிட்டு, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கவங்க திருச்செந்தூர் போகணுன்னு ஆசைப்பட்டோம். திருச்செந்தூர் போய் முருகனை பார்த்துட்டு வருவீங்க. திருத்தணி போய் முருகனை பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். திருத்தணி போய் முருகனை பார்த்துட்டு வருவீங்க. பழமுதிர் சோலை போய் முருகனை, பழனி போய் முருகன், அறுபடை வீட்டில் ஏதாவது ஒரு படை வீடு முருகனை போய் பார்த்துட்டு வர்றது, வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் முருகன் கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வர்றது, கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வர்றது, ஏதோ ஒரு விதத்தில் முருக வழிபாடு, முருக தரிசனம் அப்படின்றது சாலிடாக நிறைய பேருக்கு கிடைக்குமா. அதே மாதிரி நீண்ட தூர பயணம், வெளிநாடு நாங்கள் மலேசியா டூர் போகிறவங்க அப்படியே பத்துமலை முருகனை பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி அமைப்பும் நிறைய பேருக்கு உண்டு. ரொம்ப நாளாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் தர்மம் அப்பப்போ பண்ணிகிட்ருப்போம். இப்போ எங்களோட தர்மம் அப்படின்றது அதிகமாகுதுங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ அந்த ஆசை அப்படின்றது ஆசையோடவே நின்றுச்சிங்க. பெருசாக அந்த ஆசை நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்கிற துலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கான பிராப்தம், ஒரு பூமி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பிராப்தம், இப்படி ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தில் காசு நடமாட்டம் நல்லா இருக்கிறதுக்கான பிராப்தம், மனைவியினோட சப்போர்ட்னால ஒரு பூமி வாங்கிறதுக்கான பிராப்தம், இப்படி ஏதோ ஒன்று நல்லது அப்படின்றது சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா மேடம் துளாராசிக்கு நடக்க போகுது அப்படின்னு தான் மேடம் சொல்லணும். என்ன சம்பவம் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள், இவங்களோட லைஃப் பார்ட்னர் இருக்காங்க பார்த்தீங்களா, லைஃப் பார்ட்னர்னோட சப்போர்ட்னால ஒரு சுப செலவு அப்படின்னு சொல்லலாம். அந்த சுப செலவு அப்படின்றது ஒரு வீடு வாங்குறது. இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க வெளிநாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வேலை செய்வாங்க, மனைவியும் வேலை செய்வாங்க. மனைவியினோட சப்போர்ட்னாலையும் இவங்களோட இன்கம்னாலையும் மனைவியினோட இன்கம் 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு லோன் போட்டு வீடு வாங்குறது, ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அது கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீடு வாங்குறது, அப்படி ஒரு பிராப்தம் இருக்குது மேடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர், இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க, அவனை தூக்கிடலான்னு பார்க்குறேன், அவன் கூட பிஸ்னஸ் பண்ணுறவே ஐடியாவே எங்களுக்கு இல்லை, அப்படி யோசிச்சுட்டு இருக்க துலாமாக இருந்தால் கூட மேடம் இந்த காலகட்டத்தில் ஒரு புது இன்வெஸ்டர் அப்படின்றது வருவாங்க. அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப சிம்பிள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேடம் துலாம் எதுவாக இருந்தாலும் நான் அப்படியே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் பேசிடுவேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ். இந்த காலகட்டம் அப்படிலாம் பேசாதீங்க. முக்கியமாக லைஃப் பார்ட்னர்கிட்ட அந்த மாதிரி பேசாதீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட அந்த மாதிரி பேசாதீங்க. ஏன்னா அவங்க தான் நீங்கள் உயர்றதுக்கு ஒரு காரணமாக இருப்பாங்க இந்த 48 டேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்பயுமே லைஃப் பார்ட்னர்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் அமைதியாக தான் இருக்கணும். இந்த காலகட்டம் கூடுதல் அமைதி, கூடுதல் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, நல்லது. அப்படிதான் மேடம் சொல்லணும். சூப்பர் மேம், ரொம்ப அருமையான தகவல் இன்னைக்கு துலாம் ராசிக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி மேம்.
நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டில் யாராவது கண்டிப்பா இந்த ராசியா இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்க. அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேரில் சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.